கரூர் வழக்கு தொடர்பாக திமுகவினுடைய இந்த இடையீட்டு மனு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். திமுக ஒரு இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருந்தாங்க. கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர்கள் எல்லாம் கருத்து சொல்லக்கூடாது, இதற்கு ஒரு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் கோரப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த மனுவுக்கான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விஸ்வநாதன், ஆலோக் ஆராதே அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தாவேக தரப்பிலிருந்து சில தரப்பினர் இது தொடர்பாக கருத்து சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக தரப்பிலிருந்து இதற்கான ஒரு கண்டனம் எழுப்பப்பட்டிருந்துச்சு. ஆல்ரெடி விசாரணை போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றது எல்லா தரப்பையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சு இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றதுக்கு விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது, இதற்கு தடை விதிக்கணும்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து இப்போ ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த இடையீட்டு மனு தான் தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில். சிபிஐ விசாரணை நடக்கிறதுனால தலைவர்கள் யாரும் இது தொடர்பாக கருத்து சொல்ல தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடையீட்டு மனுவை தான் திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க இருக்காங்க. அவங்களுக்கான அந்த அரசு வேலைக்கான அந்த உத்தரவாதம் அதெல்லாம் வெளியாகி இருந்துச்சு. இப்போ இந்த நிலையில் இப்படி ஒரு மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஓகே, இது தொடர்பான தகவல்களோட நம்மோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், இந்த மாதிரி ஒரு வழக்கு நடக்கும் பொழுது ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா இது எப்படி அடுத்த கட்ட விசாரணையாக நடக்கும், அதை பற்றி சொல்லுங்க. தாவேக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்றபோது ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கிச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணித்து இருக்கிறாரு. இந்த நிலையில தற்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த கரூர் துயர சம்பவம் வழக்கு தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில பேசினதா சொல்லி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யாரும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியோ எதிர்கட்சிகளை அச்சுறுத்தும் வகையிலோ அல்லது சுதந்திரமான விசாரணையை பாதிக்கும் வகையிலோ பொது வெளிகளில் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு தடை விதிக்கணும் என்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு நிதியுதவி, அதே போல அரசு வேலை போன்ற நலத்திட்டங்களை வழங்குறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருந்தாலும் சிபிஐ விசாரணையுடைய நேர்மைத்தன்மையும் சாட்சிகளுடைய பாதுகாப்பும் பாதிக்காத வகையில நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, கரூர் துயர சம்பவ வழக்குல சிபிஐ புலன் விசாரணையுடைய நேர்மைத்தன்மையை உறுதி செய்யவும் அந்த சாட்சிகளினுடைய ஆதாரங்கள் பாதிக்காமலும் இருக்க வகையில துயர சம்பவத்தால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் சிபிஐயிடம் தாக்கல் செஞ்சுட்டு உச்சநீதிமன்றம் அளிக்கக்கூடிய அந்த விதிகளின்படி வழங்க உத்தரவிடணும் அப்படின்னு RS பாரதி தரப்புல வாதமானது முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பலியான அல்லது காயமடைந்த அந்த குடும்பத்தாருக்கு உதவிகளை வழங்குறது எப்படி சாட்சியங்களை கலைக்கிறதாகும் அப்படின்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.